கடந்த சில நாட்களாக தமிழகத்தையே உலுக்கிக் கொண்டிருக்கும் ஒரு சம்பவம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அஜித்குமார் கஸ்டடி மரணம். ஒரு அப்பாவி இளைஞரின் உயிரை காக்கி சட்டைக்குள் இருந்த சிலர் பறித்த இந்த கொடூர சம்பவம் தமிழக காவல்துறையின் மீதான நம்பிக்கையை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. இந்த வழக்கில் முதல் நாளிலிருந்து இன்று வரை என்ன நடந்தது, தற்போதைய நிலை என்ன, அரசு மற்றும் நீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் என்னென்ன என்பது குறித்து விரிவாகப் பார்ப்போம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புரம் கோவில் காவலாளியாக வேலை பார்த்து வந்த இளைஞர் அஜித்குமார். ஒரு பக்தரின் நகை காணாமல் போன விவகாரம் தொடர்பாக திருப்புவனம் காவல்துறையினர் அஜித்குமாரை விசாரணைக்காக அழைத்துச் சென்றனர். ஆனால் முதல் தகவல் அறிக்கை எதுவும் பதிவு செய்யப்படாமல் சட்டப்பூர்வ அனுமதியின்றி இந்த விசாரணை நடந்ததாக கூறப்படுகிறது. விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித்குமார் மடப்புரம் கோயில் அறநிலையத்துறை உதவி ஆணையர் அலுவலகம் பின்பு உள்ள மாட்டு கொட்டகையில் வைத்து கொடூரமாக தாக்கப்பட்டதாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர். பிளாஸ்டிக் பைப்புகள் மற்றும் பிற பொருட்கள் கொண்டு அவர் தாக்கப்பட்டதில் உடலில் பலத்த காயங்கள் ஏற்பட்டன. இரத்தக்கரைகள், உடைந்த பைப்புகள் சம்பவ இடத்தில் கண்டெடுக்கப்பட்டன. அஜித்குமாரின் உடலில் பல பாகங்களிலும் தாக்குதலின் அடையாளங்கள் இருந்ததாக பிரேத பரிசோதனை அறிக்கை பின்னர் வெளிப்படுத்தியது. பிறப்புறுப்பில் மிளகாய் பொடி தூவப்பட்டதாகவும் காது மற்றும் மூக்கில் இரத்தம் வரும் அளவுக்கு தாக்கப்பட்டதாகவும் அஜித்குமாரின் தாயார் வேதனையுடன் தெரிவித்தார். அஜித்குமார் காவல் நிலையத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக அவரது குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. போலீசார் தாக்கியதாலேயே அஜித்குமார் உயிரிழந்ததாக கூறி அவரது உறவினர்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்தைத் தொடர்ந்து தமிழக அரசு மற்றும் காவல்துறை விரைந்து சில நடவடிக்கைகளை எடுத்தது. இதில் தொடர்புடையதாக கூறப்படும் காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த வழக்கை சிபிசிஐடியிலிருந்து சிபிஐ விசாரணைக்கு மாற்றி தமிழக முதல்வர் உத்தரவிட்டார். இந்த வழக்கில் ஒரு பெரும் திருப்பம். அஜித்குமார் மீது நகை திருட்டு புகார் அளித்த பெண் நிகிதா மீது ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு பண மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அம்பலமாகியுள்ளது. துணை முதலமைச்சரின் உதவியாளர் என்று கூறி ரூபாய் 16 லட்சம் மோசடி செய்ததாக அவர் மீது புகார் உள்ளது. காணாமல் போனதாக கூறப்படும் நகை இன்னும் கண்டெடுக்கப்படாத நிலையில் நிகிதாவின் இந்த முந்தைய மோசடி பின்னணி அவரது புகாரின் நம்பகத்தன்மை குறித்த பல கேள்விகளை எழுப்புகிறது. சிபிஐ விசாரணை இந்த கோணத்திலும் தீவிரமாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அஜித்குமார் கஸ்டடி மரணம் என்பது ஒரு தனிப்பட்ட சம்பவம் மட்டுமல்ல. இது நமது சட்ட அமலாக்க அமைப்பில் உள்ள சவால்களையும் மனித உரிமைகளின் முக்கியத்துவத்தையும் மீண்டும் ஒருமுறை நமக்கு நினைவூட்டுகிறது. சிபிஐ விசாரணை, நீதி விசாரணை மற்றும் உயர் நீதிமன்றத்தின் தொடர்ச்சியான கண்காணிப்பு ஆகியவை இந்த வழக்கில் உண்மையான நியாயத்தை வெளிக்கொண்டுவரும் என நம்புவோம். இது போன்ற சம்பவங்கள் மீண்டும் நிகழாமல் இருக்க காவல்துறை சீர்திருத்தங்கள், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் ஆகியவை அத்தியாவசியமானவை. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனின் உயிருக்கும் கண்ணியத்திற்கும் பாதுகாப்பு அளிப்பது அரசின் அடிப்படை கடமை. இந்த வழக்கு அந்த கடமையின் முக்கியத்துவத்தை நமக்கு உரக்கச் சொல்கிறது. இந்த விவகாரத்தில் நாம் அனைவரும் செய்தி ஆதாரங்களை ஆய்வுபூர்வமாக அணுகி கேள்வி கேட்டு நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டியது அவசியம். உண்மைகள் வெளிவரும்போதுதான் அத்தகைய துயரமான நிகழ்வுகள் மீண்டும் நிகழாமல் தடுக்க முடியும்.